தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல்களில் பிச்சைக்காரர் கும்மாளம் என்று ஒரு பாட்டு. சத்திரத்திலே சாப்பாட்டு சாவடியிலே தூங்கும் பிச்சைக்காரர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கவலையற்ற வாழ்க்கை என்பதை படம் பிடித்து காட்டுகிறார்கள் கவிமணி அவர்கள். உண்டு வயிறு நிறைந்து உள்ள கவலை ஒழித்து நிற்கும் அவர்களுடைய வாழ்வு சிறந்தது என்றே சொல்கிறார்கள். அவர்களுடைய கற்பனையில் உருவான பிச்சைக்காரர்கள் போடும் கும்மாளத்தை தான் பாருங்களேன். ஆலமரத்தின் நிழல் இதுவே, நல்ல ஆயிரங்கால் 7 மண்டபமாம், சாலவே தங்கும் பறவையெல்லாம், அதில் சங்கீதம் பாடிடும் பாடகராம் என்றெல்லாம் பெருமிதத்துடன் பாடும் பிச்சைக்காரர்கள் கடைசியில் ஆதி சிவனும் ஒரு ஆண்டியடா, அவர்க்கு அன்பான பிள்ளைகள் நாமேயடா, ஓதுமை ஞானியார் யாவருமே நமக்கு உற்ற உறவினர் ஆவாரடா என்று இறைவனோடேயே உறவு கொண்டாட ஆரம்பித்து விடுகிறார்கள் பிச்சைக்காரர்கள். இந்த பாட்டை படித்த நான் எண்ணுவதுண்டு, உண்மைதானே, பணக்காரரில் பணக்காரனாக இருக்கும் இறைவனே பின்னர் மிக்க எளியவனாகவும் பிச்சைக்காரரில் பிச்சைக்காரனாகவும் இருக்கிறானே என்று. கற்பனை கற்பிக்கும் கடவுளாக உருப்பெற்றவர்கள்தான் எத்தனையோ பேர். நடனராஜனாக, நீலகண்டனாக, சந்திரசேகரனாக, திரிபுராந்தகனாக, கஜ சம்ஹாரனாக எல்லாம் இறைவனை கற்பனை பண்ணியிருக்கிறார்கள். அப்படி கற்பனை பண்ணிய கலைஞர்கள் தான் பிறகு பிக்ஷாடனராகவும் கற்பித்திருக்கிறார்கள். இப்படி இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவதற்கு எத்தனை துணிச்சல் இருக்க வேண்டும்? நாள் தவறாமல் நாம் இறைவனிடம் கேட்கும் பிச்சைகள் அனந்தம். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மனை வேண்டும், மக்கள் சுற்றமெல்லாம் நிறைய வேண்டும், வேண்டும் 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 என்று தினசரி பிச்சை கேட்டு நிற்கும் மனிதன் அத்தனையும் கொடுக்கும் இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவதென்றால் அது என்ன என்று கூறுவது? அப்படி அவன் நம்மிடம் என்ன பொருளைதான் பிச்சையாக கேட்கிறான்? நாமோ உள்ளத்தில் உறுதியில்லாமல் இறைவனிடமிருந்து அகன்று ஓடுகிறோம். அவனோ அளப்பரிய கருணையோடு நம்மை தொடர்ந்து வருகிறான். நம்மிடம் நமது அன்பையே பிச்சையாக கேட்கிறான். அப்படி அன்பையும் ஆணவத்தையும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிறகு நமது வினைகளையெல்லாம் களைகிறான். சாயுஜ்யத்தையே நமக்கு அருள்கிறான். சொல்லாதனையெல்லாம் சொல்லி நம்மை தொடர்ந்து ஆட்கொண்டு பொல்லா வினை தீர்க்கும் புண்ணியனாக அல்லவா அவன் உருவெற்று விடுகிறான். இப்படி ஒரு கற்பனை, அந்த அதீத கற்பனைக்கு உருவம் கொடுத்து விடுகிறார்கள் நம் கலைஞர்கள். அவனே பிக்ஷாடனன். இந்த பிக்ஷாடனன் அநேகமாக பழம்பெருமையுடைய சிவாலயங்களிலெல்லாம் இருப்பவன். ஆனால் அவனது சிறந்த திருவுருவை காண வேண்டுமென்றால் நாம் போக வேண்டியது அட்ட வீரட்டான தலங்களுள் ஒன்றாக திகழும் வழுவூருக்கே. பிரளய காலத்தில் உலகமெல்லாம் அழிந்த பொழுது இந்த ஊர் அழியாது வழுவின காரணத்தினால் வழுவூர் என்று பெயர் நிலைத்ததாக புராணங்கள் கூறுகிறது. பல தலங்களின் நடுவே கைலாயம் போல இந்த தலம் இருப்பதால் பர கைலாயம் என்றும், தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் சிவஞானத்தை அருள்வதால் ஞான பூமி என்றும் பெயர்கள் வழங்குகிறது இந்த தலத்திற்கு. இந்த தலத்தின் வடமொழி பெயர் சுயேதபுரி, அதாவது பிப்லாரண்யம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தலத்தை தாருகாவனம் என்றும் அழைக்கிறார்கள். அதற்கும் தக்க காரணம் உண்டு. அதாவது தாருகாவனத்தில் உள்ள முனிவர்கள் சகல கலைகளிலும் வல்லவர்கள். அதனால் தருக்கி திரிகிறார்கள். இவர்களுடைய ஆணவத்தை அடக்க புறப்பட்டிருக்கிறார் சிவபெருமான். உடன் வந்திருக்கிறார் மகாவிஷ்ணு. இருவருமே தங்கள் உருவத்தை மறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அதாவது ஆடை அணியாத ஆண் அழகனாக பிச்சை பாத்திரம் ஏந்தி புறப்பட்டிருக்கிறார் சிவபெருமான். இவரது அழகில் மயங்கி நிறை அழிந்து நிற்கிறார்கள் ரிஷி பத்தினிகள். மகாவிஷ்ணுவோ காண்பவரை மயக்கும் மோகினியாக வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நடந்திருக்கிறார்கள் முனிப்புங்கவர்கள். ஆம், அன்று மாறுவேட போட்டி மட்டும் நடத்தி இருந்தால் கட்டாயமாக முதல் பரிசு, 2ஆம் பரிசு இரண்டையுமே இவர்கள் இருவரும் தட்டி கொண்டு வந்திருப்பார்கள் போல. இப்படி இந்த முனிவர்கள் அவர்களுடைய துணைவியர்கள் கர்வத்தை அடக்கி அவர்கள் அன்பையும் ஆணவத்தையும் பிச்சையாக பெற்று அவர்களை உய்வித்திருக்கிறான் இறைவன். நல்ல ரசமான வரலாறு தான் இது. சரி, இத்தகைய புராண பிரசித்தி பெற்ற இந்த தலத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் தாருகாவனத்து சித்தர்பீட அடியவர்கள். அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூரில் இருந்து 4 பர்லாங்கு நடந்து செல்லும் தொலைவில் அமைந்திருக்கிறது பெருஞ்சேரி என்னும் கிராமம். இந்த கிராமத்தில்தான் தாருகாவனத்து சித்தர் பீடம் என்ற அமைப்பு மூலமாக 54 அடி உயர சிவலிங்க வடிவத்தில் கோவில் ஒன்று எழுப்பியிருக்கிறார்கள்.
கடந்த ஆண்டுதான் இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புராண காலத்தில் தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக உடுத்தி கொண்ட இந்த தலத்தில் பெருஞ்சேரி என்னும் இந்த கிராமத்தில் 54 அடி உயரம் கொண்ட சிவலிங்க வடிவிலான கோவிலும், அந்த கோவிலுக்கு உட்புறமாக ஒரே கல்லில் செய்யப்பட்ட 5 அடி உயரம் உள்ள சிவலிங்கமும் தாருகாவனத்து சித்தர் பீடம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த ஆண்டு சித்தர்பீட நிறுவன தலைவர் திரு கருணாகரன் அவர்கள் முன்னிலையிலும், கூனம்பட்டி ஆதீனம் திரு நடராஜ சுவாமிகள் தலைமையிலும் சிறப்பாக நடந்தேறியது. திரளான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள். நம் தமிழ்நாட்டை சார்ந்த சிவபக்தர்கள் மட்டுமன்றி ரஷ்யா, கனடா, கஜகஸ்தான், ஜெர்மன் ஆகிய நாடுகளை சார்ந்த சிவபக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இத்தலத்து இறைவனை தரிசித்துவிட்டு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த 54 அடி உயரம் கொண்ட சிவலிங்க கோவில் தொலைவில் இருந்து பார்த்தாலும் சரி, அருகில் வந்து பார்த்தாலும் சரி, இது ஒரு கட்டுமானம் போல் தெரியவில்லை. ஒற்றை கல்லால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் போலவே திருக்காட்சி அளிக்கிறது. இந்த சிவலிங்க கோவிலுக்கு உள்ளே சென்றால் நான் முன்னர் கூறிய அந்த சிவலிங்கத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியும். அந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் உட்பகுதியில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏற்றாற் போல மேடைகளும் அமைத்திருக்கிறார்கள். புராண காலத்தில் 48,000 ரிஷிகள் அமர்ந்து தவம் செய்த இந்த ஆன்மீக தலத்தில் நாமும் ஒரு 5 நிமிடம் 54 அடி உயர சிவாலயத்திற்கு உள்ளே அமர்ந்து தியானம் செய்வது என்பது சிறப்புக்கே சிறப்பு. ஆன்மீக நாட்டம் கொண்ட அயல் நாட்டு பக்தர்கள் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியான இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானின் அருளை பெற்று செல்கிறார்கள். உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் குடும்பமாக வந்து இறைவனை தரிசித்துவிட்டு செல்கிறார்கள். நவீன கட்டிடக்கலையின் மூலம் இந்த திருக்கோவிலின் கட்டுமான பணிகள் கடந்த 2018ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கட்டுமானத்தை பூர்த்தி செய்ய. இந்த பெருஞ்சேரி என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் சிவலிங்கம் மட்டும் பிரம்மாண்டமாக இல்லை, சிவலிங்கத்திற்கு எதிரே இருக்கும் நந்தியம் பகவானும் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல் இருக்கும் இந்த நந்தியின் திருவுருவச் சிலை. பிரம்மாண்டமான இந்த சிவலிங்கம் அமைந்திருக்கும் தாருகாவனத்து சித்தர் பீடம் தினசரி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடை திறக்கப்பட்டே இருக்கும். இந்த தலம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பெருஞ்சேரி என்னும் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே ஆலயம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.